வணக்கம். இது நம்ம மாஸ் டெவலப்மெண்ட் மீடியா சேனல். இன்றைக்கி ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான முக்கியமான பதிவு. என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்க எஸ்பிஓவில் நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு. நோட்டீஸ் போர்டில் அனௌன்ஸ்மெண்ட்டாக போயிட்டுருக்குது. இதுக்கு இடையில் இந்த எஸ்பிஓ அப்படின்ட்டு யூடியூப் வீடியோ போடுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த கெட்ட வார்த்தையால் பேசுகிறாங்க இல்லையா, முட்டா பயலுக, அந்த நாய்களுக்கெல்லாம் ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. நாளைக்கு மீட்டிங்க்கு தரதலை நாய் அந்த வாட்ஸ்அப் குரூப்லாம் வச்சுருக்காங்க. எஸ்பிஓ தந்திரங்கள் அப்படி இப்படி நிறைய குரூப்பு, இப்போ என்னென்னமோ பேர் வச்சுருக்காங்க. அவங்க அதில் ஒரு சில பேர் இருக்காங்க, மெண்டல் மாதிரியே பேசுவாங்க. அவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு அப்படி என்னத்தடா பிடுங்க போகிறீங்க அப்படின்ட்டு இதெல்லாம் ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. அந்த லிங்க் எங்கே கிடைக்கும் அப்படின்னா, நம்மளுடைய கமாண்டர்ஸ் 17 கமாண்டர்ஸ் இருக்காங்க. அவங்கள்ட்ட யார்ட்டையாச்சும் சார் அந்த லிங்க் கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த குரூப்போட லிங்க் கொடுப்பாங்க. நீங்கள் அதில் ஜாயின் பண்ணி நாளைக்கு மீட்டிங்கில் லைவாகவே கேள்விகளை கேட்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க போனதுக்கப்புறம் அப்போ இந்த டிஸ்லைக் போடுறாங்க இல்லையா, டிஸ்லைக் பர்சன், அப்புறம் யூடியூப் யார் போட்டாலுமே எஸ்பிஓ பற்றி யூடியூப் போட்டால், அதாவது யூடியூப் வீடியோ போட்டோம்னா நெகட்டிவ் கமெண்ட், அதாவது டவுட்ஸ் கேட்குறவங்க கிடையாது, நெகட்டிவ் கமெண்ட் போடுறவங்க, கெட்ட வார்த்தையில் பேசுகிறவங்க, இது போக நோட்டீஸ் போர்டில் டிஸ்லைக் போடுற பர்சன், இவங்களுக்கெல்லாமே ஒரு வாய்ப்பு தான். கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். அதுக்கு உங்களுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு தான் அது. அதான் நீங்கள்லாம் இப்போ உங்களை நான் ஏன் போங்க வாங்கன்னு பேசுகிறேன்னா, நீங்கள்லாம் ஒரு ஜென்யூன். அதாவது டிஸ்லைக் போடுறவங்களாகட்டும், இந்த நெகட்டிவ் கமெண்ட் போடுறவங்க ஓகே, அவங்க புரியாமல் பேசுகிறாங்க. அந்த புரிதலை அந்த லிங்க்கில் போய் நீங்கள் போய் தெளிவுபடுத்திக்கலாம். அதாவது கமாண்டர்ஸ்கிட்ட மட்டும்தான் இந்த லிங்க்கு கண்டிப்பாக கிடைக்கும், வேறு யார்கிட்ட கேட்டாலும் கிடைக்காது. இது போக இந்த வாட்ஸ்அப் குரூப் வச்சு நாங்கள் எஸ்பிஓவில் அப்படி பிடிங்கி பிடுவோம், இப்படி அந்த கட்சியிலேருந்து அவங்ககிட்ட கேஸ் கொடுக்குறோம், இவங்ககிட்ட கேஸ் கொடுக்குறோம் அப்படின்னு பேசுகிறவங்களுக்கு எல்லாமே இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. எந்த கம்பெனியும் கொடுக்காத ஒரு தில்லான ஒரு விஷயம். அந்த தில்லான விஷயத்தில் உங்களுக்கு தில் இருந்துச்சுன்னா அந்த லிங்க்கை கமெண்டர்ஸில் கேட்டு வாங்கி அங்கே லிங்க்குள்ளே போய் நேரில் பேசுங்க. டெலகிராம் குரூப்பில் உங்களுக்கான வாய்ப்பு இது. அப்போ நேரில் பேசுங்க. வாய்ஸ் அவடால் வாட்ஸ்அப் வச்சு வாய்ஸ் அவடால் அடித்தா மட்டும் பத்தாது, தில் இருக்கணும், மனசில் தில் இருக்கணும். அது இருந்தால் மட்டும்தான் வாய் பேசணும். ஓகேங்களா? எந்த கம்பெனியும் செய்யாத ஒரு விஷயம். நெகட்டிவ் தாட் உள்ளவங்க, நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடுறவங்க, இந்த மாதிரி பர்சங்களுக்கு பார்த்தா கமாண்டர்ஸ்கிட்ட லிங்க் கிடைக்கும். அவங்ககிட்ட நீங்கள் கேட்டு கண்டிப்பாக வாங்கிக்கலாம். முழுக்க என்னோடய மைண்டில் தோடுறது பார்த்தீங்கன்னா, இந்த வாட்ஸ்அப் குரூப்பு எனக்கு தெரிஞ்சு அவங்க தான் ரொம்ப ஆட்டம் கொடுத்துட்றான். அதில் ஒருத்தர் பிரசாத் டாக்னு ஒருத்தர் இருப்பேன், அட்மின் ஒருத்தர் இப்ராஹிம். அந்த 2 நாய்களுமே அந்த லிங்க் கமாண்டர்ஸ்ட்டை வாங்கி உள்ளே போய் கேள்வியை கேட்குறீங்க இல்லையா, நீங்கள் உங்களுக்கு உண்மையிலேயே தில்லு தைரியம் இருந்துச்சுன்னா அங்கே போய் கேள்வியை கேளுங்க. அதுக்கப்புறம் வாய் பேசுங்க. ஏன்னா அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் கெட்ட வார்த்தையாக பேசுகிறாங்க. எல்லாம் எதுக்கு எடுத்தாலும் பேட் வேர்ட்ஸு. பிறக்கும் போதே அவங்க அப்பா அம்மா இப்படி பெற்று வளர்த்துருப்பாங்க போல். சரி, அதெல்லாம் நம்ம கோவப்பட்டு ரொம்ப பேசுவோம், அது வேண்டாம். இந்த மாதிரி ஒரு ஆர்கியூமெண்ட்டுக்காக உங்களுடைய டவுட்ஸ் எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் அந்த குரூப்பில் கமாண்டர்ஸ்ட்டை மட்டும்தான் அந்த லிங்க் கிடைக்கும். அந்த குரூப்பில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணி நாளைக்கு லைவ் மீட்டிங் நடக்கும். அதில் போய் உங்களுடைய கேள்வி பதில்களை தாராளமாக கேட்கலாம். ஓகேங்களா? கேஸ் கொடுக்குறவங்களாகட்டும் யாராக இருந்தாலும் அந்த குரூப்பில் 300 பேர் தான் கெப்பாசிட்டி. முந்திரவங்க முந்திக்கிங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.